பைபிள் சொல்றது, அன்றியுமோடி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அன்பு கூறுகிறவருக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை நேசிக்கிறீங்க, நீங்க அவரை நேசிக்கிறீங்க. அந்த அன்பில நீங்க இளைப்பாற கற்றுக்கொள்ளணும். எத்தனை இடர்கள் வரும்போது சொல்லுங்க, அவர் என்னை கைவிட மாட்டாருங்க. அந்த நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா ஒரு நல்ல ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை குறித்து நீங்க கஷ்டப்படும் போது, உங்கள் தொழில் வியாபாரத்தில் தோல்விகள் வரும்போது, உங்களை சுற்றிலும் பிரச்சனைகளும் மனசோர்வுகளும் வரும்போது, குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகும்போது, வேதனைகளை காணும்போது, நீங்கள் ஒன்றில் இளைப்பாறணும், ஒன்றில் பலன் அடையணும். கர்த்தருடைய அன்பு, பூரண அன்பு எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளும். You must find strength in the love of God. Amen. நீங்களும் நானும் மாமிசத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். தெய்வீக அன்பை குறித்த ஒரு வெளிப்பாட்டில் இன்றைக்கு நீங்க இந்த இடத்தை விட்டு போகணுங்க. நான் நம்புகிறேன், இந்த மீட்டிங் முடிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பல வருஷமா உங்களை பிடிச்சிருந்த பல போராட்டங்களும் இன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்குவார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களில் அவர் ஆரம்பித்த எல்லா நற்கிரியைகளையும் பக்கத்தில் அவர் தாங்க ஆரம்பிச்சாரு, அவரே முடிப்பாருங்க. அதனால தான் நீங்க எதை ஆரம்பிச்சாலும் நீங்கள ஆரம்பிக்க கூடாது, கர்த்தரை கொண்டு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர் தொடங்கினார்னா அவர் ஆல்பாவா வருவாரு. அவர் ஆல்பாவா வந்தார்னா அவர் ஒமேகாவா முடிக்காம இருக்க மாட்டார். உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென்.